பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சி செக்கோவார் நிறுவனம் சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் செஞ்சி செக்கோவார் நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் செக்கோவார் நிறுவன இயக்குநர் அம்பிகா சூசைராஜ் தலைமை தாங்கினார். பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் பிரியங்கா பிரீத்தி, நீமா பாரதி மற்றும் மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து ஆலோசனை வழங்கினர். இந்த முகாமில் மேல்மலையனூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண் மற்றும் உடற்பரிசோதனை செய்து கொண்டனர். நிகழ்ச்சியில் செக்கோவார் நிறுவன அலுவலர்கள் ராஜாராமன், அரசு ராஜசேகர், சிவானந்தன், ஜெயசீலன், ரவீந்திரன், சக்திவேல், சங்கீதா, கோடீஸ்வரி, பிரசன்னா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். என் பேர் மணிமேகலை. மேல்மலையனூர் கண் சிகிச்சை மூலமாக சிக்கர் நிறுவனம் மூலமாக கண் சிகிச்சை நடைபெற்று வந்தது. மேல்மலையனூரில் இது மூலமாக சிக்கர் நிறுவனத்துக்கு நன்றி. செக்கோர் நிறுவனமும் பாண்டிச்சேரி பிம்ஸ் ஹாஸ்பிட்டலும் இணைந்து இலவச கண் முகாம் நடைபெற்றது. மருத்துவம் 10 உடம்பு சரி பார்த்து கலந்து கொண்டேன். வணக்கம், என்னுடைய பெயர் சங்கீதா. நான் செக்கோ நிறுவனத்திலிருந்து வருகின்றேன். இன்று மேல்மலையனூர் வட்டத்தில் அரசினர் நடுநிலைப் பள்ளியில் மாபெரும் பொது மருத்துவம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு தங்கள் உடற்பரிசோதனை செய்து கொண்டு பயன்பெற்றனர். மற்றும் பிம்ஸ் மருத்துவமனையும் செக்கோவார் நிறுவனத்திற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மேல்மலையனூர் அரசினர் பள்ளியில் செஞ்சி செக்கோவார் வாஸ்து திட்டமும் பாண்டிச்சேரி பிலிம்ஸ் ஹாஸ்பிட்டலும் இணைந்து மாபெரும் இலவச பொது மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடந்தது. இதில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் உடலை பரிசோதனை செய்து பயனடைந்தார்கள். இதற்கு எங்கள் செக்கோவார் வாஸ்து திட்டம் மூலம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கம்புணரி பகுதியில் முகாமிட்டுள்ள 20,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரசினம்பட்டி அரசினம் கண்மாயில் கடந்த 2 தினங்களாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கொக்கு மற்றும் பறவைகள் முகாமிட்டுள்ளன. பல வருடங்களாக வழக்கமாக சிங்கம்புணரி ஒன்றியம் கொள்ளுக்குடிப்பட்டியில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வருடந்தோறும் முகாமிடும் பறவைகள் இந்த வருடம் சிங்கம்புணரி பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு வந்து சேர்ந்துள்ளது. அமைதியான சூழலில் இனப்பெருக்கத்திற்கான இடமாக இந்த பகுதியை வெளிநாட்டு பறவைகள் தேர்ந்தெடுத்துள்ளது மிகவும் மகிழ்வான விஷயமாக கருதப்படுகிறது. சிங்கம்புணரி சேர்மன் அம்பலமுத்து கூறும் பொழுது, நமது பகுதியை அடைக்கலம் தேடி வந்துள்ள இந்த வெளிநாட்டு பறவைகளின் இனப்பெருக்கம் செய்து நல்லபடியாக ஊர் திரும்ப பொதுமக்கள் அனைவரும் உதவிட வேண்டும் என வனத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனே களமிறங்கி இந்த பகுதி மக்களை கண்டு பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் என கோரிக்கை விட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அம்மன் நகரில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. அதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக பெய்து வரும் மழையால் மழைநீர் வெளியேற முடியாத நிலையில் ஆங்காங்கே தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கொசுக்கள் மற்றும் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டினுள் வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கழிவுநீர் கால்வாய் ரோடு வசதி இல்லை, கால்வாய் வசதி இல்லை,
குடிநீர் வசதி இல்லை. மழை காலத்தில் ரொம்ப மழை தண்ணி தேங்குது. அது வந்து போகிறதுக்கு ஒரு வழி கிடையாது, ஒரு காவா கிடையாது. இது வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் 2 முறை கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பிடி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். ஊராட்சி தலைவர்களை பல முறை மனு கொடுத்துருக்கோம். நகராட்சியில் கமிஷனர்களை நகராட்சி கால்வாய் தண்ணி வேற வருது, அது வந்து பஞ்சாயத்துக்குள்ளே வருது, அதுக்கும் மனு கொடுத்துருக்கோம். கமிஷனர்களே கொடுத்துட்டு வந்துடும். எந்த ஒரு நடவடிக்கையுமே ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர், ஒன்றியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. இதுக்கப்புறமாவது எதனா எங்களுக்கு இந்த மீடியா மூலமாவது எங்களுக்கு ஒரு நன்றி நல்லது நடக்கும்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மா நகர் குடியிருப்பு நல சங்கம் மூலமாக நாங்கள் வந்து மனு இவங்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இந்த கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு நீங்கள் முழுச்சில எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் இருக்கிற தாஜ்புரா ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் நகர் பகுதியிலிருந்து நாங்கள் எங்களோட குறைகளை சொல்ல தான் இங்கே வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் வடியாமல் இருக்கிறது தான் எங்களோட மெயின் குறையா இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா விஷ ஜந்துகள் நிறைய எங்க பகுதியில் வந்து வட்டமிடுது. அதே போல கொசு தொல்லை மிகவும் அதிகமா இருக்கு. இந்த ஆற்காடுக்கு தேவையான ஒட்டுமொத்த கொசு தொல்லையும் இங்க இருந்தா உற்பத்தி ஆகும். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து இங்க பயங்கர ஒரு இது ஃபேஸ் பண்றோம். அதே மாதிரி ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டி கிடையாது. ரோடுக்கு அதே மாதிரி குடிநீர், அதாவது அடிப்படை தேவையான எந்த ஒரு இதுவுமே எங்க பகுதியில இல்ல. அடிப்படை தேவைக்கு தேவையான ரோடு, குடிநீர், கால்வாய், மெயினா கால்வாய், அந்த எல்லாமே இந்த மழை தண்ணீர் பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் ஆனா கூட வத்த மாட்டேங்குது. எப்பவுமே இது வந்து ஒரு தொடர் கதையா வருஷம் மட்டும் இல்லாம நாள்தோறுமே நாங்க இந்த தொலையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களால எல்லாரும் சேர்ந்து உங்களால முடிஞ்ச ஒரு இதுவை எங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கும்படி நாங்க மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை பத்தி பல முறை எல்லார்கிட்டயும் எங்களால முடிஞ்ச எல்லார்கிட்டயும் போயிட்டு இந்த சங்கம் அமைச்சு நாங்க வந்து எல்லா மனுவும் கொடுத்துட்டோம். மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்துட்டோம். எங்க பஞ்சாயத்து ஒன்றியம் எல்லார்கிட்டயுமே யார்கிட்ட எல்லாம் முடியுமோ எல்லா அரசு அபிஷியல் கிட்டயும் நாங்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி சொல்லி மனு கொடுத்துமே இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி இல்ல. 10 வருஷம் 12 வருஷமா இங்க நாங்க வாழறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி இல்ல. மழை நீர் வடியாததுதான் இருக்கிறதுலே எங்களுக்கு மெயின் குறையா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கால்வாய் ஃபெசிலிட்டி, ரோடு, இந்த எல்லா வசதியும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செஞ்சி அருகே 1800 அடி உயரமுள்ள மலை மீது அமைந்துள்ள வனதுர்கை அம்மன் கோவிலில் நண்பர்களுடன் சாமி தரிசனம் செய்ய சென்ற இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. 4 மணி நேரம் போராடி இளைஞர் உடலை டோலி கட்டி தூக்கி மலையடிவாரத்திற்கு கொண்டு வந்த செஞ்சி தீயணைப்பு துறையினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த். பிஎஸ்சி பட்டதாரியான இவர் காஞ்சிபுரம் பகுதியில் ஸ்டிக்கர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆனந்த் நண்பர்கள் 6 பேருடன் இணைந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவதானம்பேட்டை பகுதியில் மலை மீது அமைந்துள்ள வனதுர்கை அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய நேற்று காலை சென்றுள்ளார். சுமார் 1800 அடி உயரமுள்ள மலை உச்சிக்கு சென்றதும் ஆனந்த் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து உடனிருந்தவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து சத்தியமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சத்தியமங்கலம் காவல்துறையினர் மற்றும் செஞ்சி தீயணைப்பு துறையினர் மலை உச்சிக்கு சென்று ஆனந்த் உடலை மீட்டு டோலி கட்டி சுமார் 4 மணி நேரத்திற்கு பிறகு இளைஞர் உடலை மலை அடிவாரத்திற்கு கொண்டு வந்தனர். இதனிடையே உயிரிழந்த ஆனந்த் குடும்பத்தினர் வனதுர்கை அம்மன் கோவில் அடிவாரத்திற்கு வந்திருந்த நிலையில் அவரது சடலத்தை பார்த்து அழுது புரண்டது அங்கிருந்த பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. வனதுர்கை அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய மலை மீது ஏறிய இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. மின்சார வாரியத்தில் மட்டும் இந்த ஐஎல்ஓ வழக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா லேபர் கோர்ட்டில் வழக்கு போட்டு அனைத்து ஆவணங்களை வச்சு வழக்கு போட்டு அவார்டு வாங்கினவங்க 6788 பேர். அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த மின்சார வாரியம் பணியும் வழங்கவில்லை. சட்டத்தையும் மீறுறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு எந்த சட்டத்தையும் மீறாது. தமிழ்நாடு அரசின் காதுக்கு இந்த விஷயம் போல. அதனால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு போயிட்டு இவர்களுக்கு பணியந்தனம் கொடுக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தால் உருவாக்கப்பட்ட K2 அக்ரிமெண்ட் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள், அனைத்து அனல் மின் நிலையம், நீர் மின் நிலைய ஒப்பந்த பகுதியினர் ஒப்பந்த தொழிலாளர்கள், விநியோகப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அனைத்து பேரிடர் காலங்களிலும் அனைத்து புயல் மழை காலங்களிலும் காட்டு மழைன்னு பார்க்காம இரவு பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டு இந்த வாரியத்துக்காக ஒழிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வாரியம் அவங்களுக்குன்னு எந்த ஒரு நன்மையும் செய்யல. அதே போல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த மின்சாரம் தாக்கியே
ஊழியர்கள் ஒரு 300 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒரு 300 பேர் இறந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. சரிங்களா? இது இந்த 300 பேர் இறந்ததுக்கு எப்படி காரணம்? இதுக்கு விசாரிக்க நம்ம தமிழக முதல்வர் சிபிஐக்கு பரிந்துரை செய்வோம்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த போராட்டம் மார்ச் 19 ஒரு போராட்டம் வச்சோம். வாரியம் எங்களுக்கு எந்த பதிலும் தரல. போன மாதம் ஆகஸ்ட் 18 ஒரு போராட்டம் வச்சோம். அந்த போராட்டத்தில் எங்களை அழைச்சி பேசினாங்க. பேசுறதுல அனைத்து ஒப்பந்தங்கள் அடையாளம் காண 3 பேர் கொண்ட ஐஏஎஸ் குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என வாரிய தலைவர் மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் நமது ராதாகிருஷ்ணன் ஐயா உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த உத்தரவு அமுல்படுத்தலை. அந்த உத்தரவு அமுல்படுத்த சொல்லி அந்த ஐஏஎஸ் குழு உடனே அமைக்க வேணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சு நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கேங்மேன் எடுத்துங்க. அதிமுக அரசு ஆட்சி காலத்தில் 10,000 கேங்மேன் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5,000 பேர் எடுக்கிறதா சொல்லி 10,000 பேர் போட்டாங்க. ஃபெயில் ஆன 5,493 பேர் விடுபட்டவங்க என்று சொல்லி இந்த ஆட்சியில் பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அவங்களுக்கு எழுத்து தேர்வில் ஃபெயில் ஆனவங்களுக்கு எப்படி பணி நிரந்தரம் கொடுக்க முடியும்? எழுத்து தேர்வில் தேர்வாகிறது எப்படி பணி நிரந்தரம் கொடுக்க முடியும்? அதனால அவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் வழங்கக்கூடாதுன்னு ஆசை இருந்தால் நாங்கள் எங்களுடைய கொள்கை கிடையாது. ஒப்பந்தத்தில் பணி நிரந்தரம் வழங்கிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் பணி நிரந்தரம் வழங்குங்க, அது எங்களுக்கு சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த வாரியம், நான் என்றைக்குமே தமிழக முதலமைச்சர் மேலே குறை சொல்ல மாட்டேன், ஆட்சியாளர் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு குறையை ஒரு நம்மளுக்கு ஒருத்தர் தொழிலாளர் பிரச்சனையை அது துறை சார்ந்த அமைச்சரோ வாரிய தலைவரோ ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்போ முதலமைச்சர் நமக்கு நன்மை செய்வார். இன்று நாங்கள் கலைஞர் பேனாவை கையில் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு கலைஞர் பேனா பணி நிரந்தரம் தரணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களோட சங்கத்தை சேர்ந்த பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் மணி என்பவர் கடந்த மாதம் மின்சாரம் தாக்கி அவர் வீட்டில் தான் இறந்துட்டாரு. ஆனால் அவர் ஐஎல்ஓ வழக்கு வெற்றி பெற்று கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறாரு. அதனால வாரிய தலைவர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு அவருடைய மனைவிக்கு வாரிசு வேலை வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி அடையணும்னா இந்த பத்திரிகையாளர் நீங்களாம் நினைச்சா மட்டும்தான் வெற்றி அடையும். ஒரு பத்திரிகையாளர் ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்குது. என்னன்னா எல்லாம் எடுக்கிறீங்க, பேசுறீங்க, கேள்வி கேட்குறீங்க, ஆனால் எதுவுமே டிவியில் வர்றதில்லை, எந்த நியூஸ்லையும் வர்றது கிடையாது. ஆனால் இப்போ கூட இந்த பேட்டினும் போது இந்த வாட்டி நான் போயிட்டு பத்திரிகை மன்றத்தில் லெட்டரே கொடுக்கல. ஏன்னா போன வாட்டி எதுவுமே வெளியே தெரியல. அதுபோல் நீங்கள் மனசு வச்சா 10,000 தொழிலாளர்கள் வாழ முடியும். பத்திரிகையாளர் கையில் தான் இருக்குது. நாங்கள் வாழறதும் சாவறதும் பத்திரிகையாளர் நினச்சா மட்டும் தான் எங்களை வாழ முடியும். தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஒப்பந்த தொழிலாளர்களப்பா குறைஞ்சபட்சம் 10,000 பேருக்கு மேலே இருக்காங்கப்பா. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்தவித ஊதியம் இல்லாமல் 10,000க்கு மேலே இருக்காங்க. அந்த 10,000 பேர் இல்லாமல் இந்த மின்சார வாரியம் நடக்கலை. ஆனால் அரசு அதிகாரிங்க அவங்கள வேலை வாங்கிட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்காகத்தான் இந்த வாட்டி ஆயுத பூஜை, விஜயதசமி ஆயுத பூஜைக்கு அதிகாரிகிட்ட வாங்கின பரிசு பொருள் எல்லாமே போட்டோவா எடுங்க. ரோட்டில் போகிற ஒருத்தர் கூப்பிட்டு பரிசு கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் ஃபோட்டோவை எடுத்து மாட்டியிருக்கோம். அதே போல் போன 10ஆம் தேதி நடக்க வேண்டிய போராட்டம் தள்ளி போயிடுச்சு. அன்னைக்கு எல்லா போலீஸ் அதிகாரிகள் ஒப்பந்தங்களை வச்சு வீடு தேடி அரெஸ்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க, இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு நன்றி, அரசுக்கு நன்றி, வாரியத்துக்கு நன்றி. அமைச்சரை பார்த்து நாங்கள் பல முறை மனு கொடுத்துட்டோம். அமைச்சர் எதுவும் பார்க்குறேன்னு சொல்றாரு கண்டி அமைச்சர் எதுவும் செய்யல. முதல்வர் கவனத்துக்கு சென்றால் மட்டும்தான் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். திராவிட மாடல் அரசு 153 நிறைவேற்றி எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கும். இந்த விஷயத்தை மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர் விஷயத்தை முதலமைச்சர் கவனத்துக்கு யாருமே கொண்டு போக மாட்டாங்க. அது என்ன சதின்னு தெரியல, எதுக்காக கொண்டு போக மாட்டாங்கன்னு தெரியல. நீங்க கொண்டு போங்க, உங்க பாதத்தில் உங்க காலில் விழுந்து கேட்கறேன், நீங்க முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போங்க. இது இன்னைக்கு டிவியில வரணும். அப்போதான் ஒப்பந்த விடிவு காலப்படுறவங்க எல்லாரும் குழந்தை குட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டு 60 வயசுக்கு முன்ன எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தான் இருக்குது, 5 வருஷம் தான் இருக்குது, அதிகபட்சம் 10 வருஷம் தான். வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் நம்ம ஒப்பந்தத்தை நிரந்தர உடைய கையெழுத்து போட மாட்டோமான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் கையெழுத்து போட வைப்போம். நாங்கள் எங்க சங்க சாக்க உறுதி எடுத்துருக்கோம். சார், இந்த பணி ஐயா, இந்த பணிக்காக ஐடி படிச்சவங்களுக்காக ஒரு அடுத்த மாசம் தேர்வு நடக்குது. பாதிப்புகளுக்கு என்ன? இல்ல மெயின் என்னன்னா ஐயா இது லேபர் கோர்ட்ல வழக்கு வச்சுக்கிறவங்க கிட்டத்தட்ட 6,880 பேர் இருக்கும்போது எதுக்காக இவங்க டிஎன்பிசி நடத்தணும், கலப்பணி எதுக்கு எடுக்கணும், ஐடி எதுக்கு எடுக்கணும்? தேவையில்லையே. அனுபவம் வாய்ந்தவங்க, பல புயல் மழையை பார்த்தவங்க, இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்தாலுமே போதுமே. புதுசா எதுக்காக எடுக்கணும்? இந்த அடுத்த மாசம் எடுக்க போற அந்த கலப்பணிக்கு 1,794 பேர் எடுக்கக்கூடாதுன்னு இந்த பத்திரிகை சந்திப்பு மூலம் நான் பகிரங்கமா சொல்றேன். எங்க சங்கம் இதை வன்மையா கண்டிக்கும். நாங்க சட்டப்படி சென்று அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவோம், தடையானே வாங்குவோம். தமிழ்நாடு மின்வாரிய
ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பொதுச் செயலாளர் கொளத்தூர் சரவணன், தலைவர் பொருளாளர் சுரேஷ், தலைவர் கிருஷ்ணமூர்த்தி. தேனியில் ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி விழா மற்றும் ஆன்மீக விஸ்வகர்மா சுவாமி படம் ஊர்வலம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் தேனி வாரச்சந்தை அருகே ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி விழா தேனி மாவட்ட அனைத்து விஸ்வகர்மா மாகாண சங்கம் சார்பில் விஸ்வகர்மா சுவாமி பட ஊர்வலம் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த ஊர்வலமானது கான்வென்ட் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது சிவ சண்முக சுந்தர பாபுஜி மற்றும் ஸ்ரீ எஜமான் பாண்டி முனீஸ்வரர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் மேடையில் பேசிய சிவ சண்முக சுந்தர பாபுஜி அவர்கள் விஸ்வகர்மா சமுதாயம் எவ்வாறு உருவாகி வந்தது என்பதையும் தங்கள் சமூகம் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்ற அரசியல் எழுச்சி பெற வேண்டும் என்றும் பேசினார். தொடர்ந்து ஜெயந்தி விழா பொதுக்கூட்டத்தில் ஏராளமான விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மற்றும் மகளிரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ். முகமது இஸ்மாயில். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே சிப்காட் மெகா உணவு பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே சிப்காட் மெகா உணவு பூங்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தலைமை செயலகத்திலிருந்து துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் அவர்களும் தேனி சிப்காட் வளாகத்தில் குத்து விளக்கேற்றி விழாவினை சிறப்பித்து உணவு பூங்கா அமைய உள்ள இடத்தினை பார்வையிட்டனர். இந்த சிப்காட் உணவு பூங்காவில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தவும் இந்த சிப்காட் பூங்காவானது பயன்பெறும். உணவுகளை சேமித்து வைப்பதற்கு 15,000 மெட்ரிக் டன் கிடங்கியும் பழங்களை சேமித்து வைப்பதற்கு 1000 மெட்ரிக் டன் குளிர்சாதன கிடங்கும் உள்ளது. இந்நிகழ்வில் சிப்காட் தெற்கு மண்டல செயற்பொறியாளர் செல்வி மு கவிதா மற்றும் சிப்காட் தேனி திட்ட அலுவலர் சித்திரைவேல், மெகா உணவு பூங்கா ஒப்பந்ததாரர் ஸ்ரீ பிரகாஷ் என்பரா, உரிமையாளர் வசந்த் மற்றும் சிப்காட் உணவு தொழில் பூங்காவில் தொழில் தொடங்க உள்ள தொழில் முனைவோர்கள் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் பங்கேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ். முகமது இஸ்மாயில். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.